வாழ்க வளமுடன், வளர்வோம் நலமுடன். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தை திருநாளை பற்றி பார்க்க போகிறோம். தை திருநாள் ஒரு தனி சிறப்புமிக்க ஒரு பெரும் நாளாக எல்லோரும் கொண்டாடப்படும் ஒரு அழகான நாள், அன்பான நாள், அமைதியான நாள். நாம் வளர்க்கும், நம்மால் வளர்க்கப்பட்ட ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கொடுக்கக்கூடிய இந்த நாள். நாம் பல மாதங்களாக காடுகரை வயல்காடு என்று இருந்துவிட்டு வீட்டிற்கு வந்து நாம் உழைத்த தானியங்களை வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கும் நாள் தான் இந்த தை திருநாள். இதை பெரும் நாளாக எல்லோரும் கொண்டாடப்படுகிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அந்த வழி நல் வழியாக எல்லோருக்கும் அமையட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Let's go. தை திருநாள் என்பதே நம் முன்னோர்கள் எல்லோரும் சொந்த நிலங்களிலே விவசாயம் செய்து அதில் விளைந்த பொருள்களையும் தானியங்களையும் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்க்கப்படும் நாள்தான் தை திருநாளாக கொண்டாடப்படுகிறது. மேலும் அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் சூரியன் இன்று முதல் வடக்கு நோக்கி நகர்வதாக கூறப்படுகிறது. இதுவே நம் உத்தராயணம் என்று சொல்லப்படும். இதனால் வடக்கு நோக்கி நகர்வதால் நம் எல்லோருக்கும் நன்மை பிறக்கும். அதனால்தான் தை பிறந்தால் நல் வழி பிறக்கும் என்று கூறுவார்கள். அதை பற்றி தான் நாம் இங்கு பார்த்து கொண்டிருக்கோம். இதில் ஒரு சிறு கவிதையாகவும் பார்க்க போகிறோம். நாம் உழைத்த பொருள்களெல்லாம் வீடு வந்து சேர்க்கும் முன் வீட்டை சுத்தப்படுத்தி வெள்ளை அடித்து நாம் பொருள்களை வீடு சேர்த்ததுமே சூரியனுக்கு நாம் செய்யும் ஓர் நமஸ்காரம், சூரியனை வணங்குதல் ஆகும். தை 1ஆம் தேதி காலையில் எழுந்து பொங்கல் வைத்து இனிப்பு சேர்த்து கரும்புகள் வைத்து அதற்கு சூரியனை நாம் வணங்குவது வழக்கமாக இருக்கிறது. இதுவே தை 1ஆம் தேதி ஆகும். இன்று முதல் எல்லோரும் இன்பமாக இருக்க வேண்டும், நம்மோடு உழைத்தவர்கள் எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று நம் உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் விருந்து அளிக்கப்படும். அதுவே தை என்று தொடங்கப்படுகிறது. நம்மோடு இணைந்து உழைத்த மாடுகளுக்கும் எருதுகளுக்கும் அதை குளிப்பாட்டி அதனை ஊக்குவிக்கும் வகையாக கொண்டாடப்படுவதுதான் மாட்டுப் பொங்கல் என்றும் இதை நம் முன்னோர்கள் வணங்கி சென்றுள்ளார்கள். நம் முன்னோர்கள் செய்ததை தொன்று தொட்டு வழி வழியாக நாம் செய்து வருவோம். பாருங்கள், தை மாதத்தை பற்றி ஒரு சிறு கவிதை. இன்பத்தை ஈர்த்து வா, துன்பத்தை துடைத்து வா, அன்பதை அள்ளி வா, வம்பதை தள்ளி வா, நட்பதை நிலை நாட்ட வா, நய வஞ்சகத்தை தொலைத்து வா, வீரத்தை விதைத்து வா, விவேகத்தை அழைத்து வா, துரோகத்தை துரத்து வா, ஆரோக்கியத்தை அரவணைத்து வா, ஆக்ரோஷத்தை அழித்து வா, நல்ல காற்றதை நமக்கு கொண்டு வா, நயமில்லாத பேச்சதை விடுத்து வா, இயற்கை அதை இணைத்து வா, இன்னலதை துரத்தி வா, வன்மையதை வடிகட்டி வா, வாழ்த்துக்களதை வாரி வா, பூக்களதை மலரச் செய் வா, பூகம்பத்தை புதைத்து வா, மழையதை மும்மாரியாக பெய்ய வா, மண் மீது அதை விளை நிலமாக்க வா, பணத்தை அதை நிறைத்து வா, பகைமை அதை குறைத்து வா, பாசத்தை நிறைத்து வா, வேஷத்தை விலக்கி வா, பொங்கல் அதை பொங்க வைக்க வா, எங்கள் மனதை மகிழ்விக்க வா, வா எங்கள் தமிழ் தாயே. தமிழர்கள் திருநாளாம் தை திருநாள். வாழ்க வளமுடன், வளர்வோம் நலமுடன். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்தி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.